வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். கரூரில் மயக்கம் என்ன பாடலை பாடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 96வது பிறந்த நாளை சிவாஜியின் ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இனி விரிவான செய்திகள். தமிழ் திரையுலகில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 1928 விழுப்புரத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி பிறந்தார். தமிழ் திரையுலகில் பராசக்தி என்ற திரைப்படம் மூலமாக பிரபலமான சிவாஜி கணேசன் தமிழில் 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது மற்றும் செவிலியர் விருது போன்ற பல விருதுகளையும் பெற்றுள்ளார். கடந்த 2001ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் மறைந்தார். நடிப்பின் சிகரமாகவும் நடிகர் திலகம் என்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து வரும் சிவாஜி கணேசன் அவர்களது 96வது பிறந்த நாள் கரூர் அடுத்த வெங்கமேடு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. காமராஜர் சிலைக்கு சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர் காமராஜ் தலைமையில் மலர் மாலை அணிவித்து பிறந்தநாள் கொண்டாட நிறுவிய பிளெக்ஸ் பேனரில் சிவாஜி கணேசன் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் அன்னதானம் வழங்கி நடனமாடி கொண்டாடினர். இதேபோல கரூர் காமராஜ் மார்க்கெட் பகுதியில் கரூர் மாவட்ட சிவாஜி ரசிகர் மன்ற தலைவர் குமரேசன் தலைமையில் கேக் வெட்டி 96வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது சிவாஜி குமரேசன் சிவாஜி கணேசன் நடித்த வசந்த மாளிகை திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன பாடலை பாடி நடிகர் திலகம் சிவாஜியின் மீதுள்ள மயக்கத்தின் தாக்கத்தினை வெளிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. சிவாஜி 96வது பிறந்த நாளை நாங்கள் ஜெயந்தியாக கொண்டாடி வருகிறோம். இன்று எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் 14 வயது முதல் இன்று வரை அவருடன் புகழ் பாடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் என் உயிர் உள்ளவரை அவர் புகழ் பாடிக்கொண்டுதான் இருப்பேன். என் உடல் நரம்பு ரத்தம் முதல் கொண்டு அவர்தான். தூங்கும் போதும் சிவாஜி தான், இறக்கும் போதும் சிவாஜி தான், என் உயிர் பிரியும் போதும் சிவாஜி புகழ் வாழ்க என்று தான் சாவேன். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன. G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்.